ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 𝗀𝗂𝗽𝗀𝗀 லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம தேங்காவை யூஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் சிரட்டையை வந்து தூக்கி போட்டுருவோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இனிமேல் நீங்கள் வந்து கொட்டாங்குச்சியை வந்து தூக்கி போட மாட்டீங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கொட்டாங்குச்சியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்குறோங்க. அந்த வீடியோ நல்லாவே ரீச் ஆகிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் வந்து part 2 போடுங்க, இன்னும் எதுக்கெல்லாம் வந்து நம்ம கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக நான் part 2 எடுத்துருக்குறேங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணி சாம்பிராணி புகை போட போகிறோம். அதுக்கு நான் 2 கொட்டாங்குச்சி எடுத்துருக்கிறேன். ஆனால் நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு தேங்காய் சிரட்டை தான். இப்போ இதை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய் உடைக்கிற கம்பியோ இல்லை கத்தியோ வச்சு நீங்கள் இதை வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம உடச்சி எடுக்கும்போது நெருப்பு சீக்கிரமாக நமக்கு பற்றிக்கும். இப்போ இந்த அளவுக்கு நான் உடச்சி எடுத்துட்டேன். சாம்பிராணி புகை போடக்கூடிய அந்த கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கற்பூரம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கற்பூரமே போதும். கற்பூரம் வைக்கும்போது நெருப்பு வந்து சீக்கிரமாக சிரட்டையில் வந்து பற்றிக்கும். இப்போ நம்ம வந்து நெருப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு இந்த தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் சிரட்டையெல்லாம் இதில் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நெருப்பு வந்து பற்றிக்கும். வாரத்தில் ஒரு முறை செவ்வாய் இல்லை வெள்ளிக்கிழமை வந்து இந்த மாதிரி சாம்பிராணி புகை போட்டு பாருங்கள். நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குங்க. நல்ல மணமாகவும் இருக்கும். வீடு பார்த்திங்கன்னா கபகபான்னு மணக்கும். நம்ம எல்லா ரூமுக்குமே இந்த சாம்பிராணியை வந்து நம்ம காட்டலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து தீ பிடிச்சிருச்சு. இது எல்லா பக்கமும் பிடிச்சி நல்லா அணையட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வந்து தணல் கிடச்சிருக்கு. இப்போ நுணுக்கி வச்சுருக்க சாம்பிராணியை இதில் போட்டுக்கலாங்க. நம்ம கொஞ்சம் போடும்போதே நமக்கு நல்ல புகையும் மணமும் வரும். இதை வந்து எல்லா ரூம்லேயுமே பிடிங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கொசு கூட வராது. இதை வந்து நம்ம வந்து முடி அதிகமாக இருக்கிறவங்க வந்து குளிச்சுட்டு தலையை காய வைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி வந்து காட்டலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தலைமுடியும் நல்லா மணமாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து நான் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 2 ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை நம்ம குறுக்க போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து சோப்பு வச்சுக்கலாங்க. நம்ம வந்து சோப்பு பாக்ஸ்லலாம் சோப்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அந்த சோப்பு ஈரத்தோடு வைக்கும்போது அது ஒரு மாதிரி சதான்னு இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்து பார்க்கும்போது அப்படியே குளுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சோப்பு வச்சோம் அப்படின்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிரும். நமக்கு வந்து சோப்பு எப்போவுமே நல்லா ட்ரையாக இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுவும் துணிக்கு போடுற சோப்பெல்லாம் இதில் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப், ஹேர் டை, மருதணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிளாஸ்டிக் பவுல் தாங்க எடுப்போம். அந்த பிளாஸ்டிக் பவுலில் கரை பிடிச்சி அதை க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு போதும்னு ஆயிரும். அதுக்கு பதில் நீங்கள் வந்து இந்த சிரட்டையிலே யூஸ் பண்ணலாங்க. சிரட்டை வந்து நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இதில் வந்து ஹேர் டையாக இருக்கட்டும், மருதணியாக இருக்கட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேர் டை அடிக்கணுன்னா கூட இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரஷ் வச்சு தலையில் அடிச்சுக்கலாம். அதே இது மருதணி இலெல்லாம் அரைச்சி இதில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கையில் வைக்கும்போதும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பெயிண்டிங் பிளாட் தாங்க கொடுப்போம். பெயிண்டிங் கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நம்மகிட்ட அது இல்லை அப்படின்னா இந்த சிரட்டையிலே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு மிக்ஸ் பண்ண கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த டிப்பு வந்து கிச்சன் சிங்க் பக்கத்தில் வந்து நம்ம ஓரமாக இப்படி ஒரு சிரட்டையை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்டு முடித்ததும் வர்ற அந்த கழிவு இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமாக இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து டஸ்ட்பினில் போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து நான் இப்போவும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக தூக்கி நம்ம டஸ்ட்பினில் போடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த டிப்ஸ் வந்து தேங்காய் சிரட்டையில் புட்டு அவிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணணும் கூட தேவையில்லை. போன வீடியோவில் நம்ம இட்லி அவிச்சிருந்தாங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு லேயர் வந்து தேங்காய் துருவல் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் வச்சுக்கிறேன். ஒரு லேயர் தேங்காய் துருவல், ஒரு லேயர் வந்து நம்ம மாவு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சிவப்பரிசி புட்டு மாவு தாங்க எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இதில் இந்த புட்டு மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். என்னோடய குழந்தைங்களுக்கு நான் இந்த மாதிரி சிரட்டையில் தாங்க புட்டை வச்சு கொடுப்பேன். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு சிரட்டையே போதுமான அளவாக இருக்குங்க. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இதில் செஞ்சு கொடுக்குறதும் ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நம்ம வந்து இந்த சிரட்டையை வந்து அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜீரண சக்தி ரொம்ப இருக்குதுங்க இந்த சிரட்டையில்.
இந்த மாதிரி மாவெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட் லேயராக நம்ம தேங்காவே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் செஞ்சு பாருங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. பாருங்கள், நான் வந்து 2 சிரட்டையில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இட்லி கொப்பரையில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம இந்த மாவை தூக்கி வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ மூடி போட்டுடலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் பிடிக்குங்க ரொம்ப. இப்போ நல்லா வெந்துருச்சுதுங்க. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இது வேகும் போதே பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ஆனால் நீங்கள் இதே மாதிரி தாங்க செய்வீங்க. நம்ம கிண்ணத்தில் பவுலில் வச்சு செய்கிறதுக்கு நீங்கள் இந்த சிரட்டையில் செய்யுங்க, ரொம்ப நல்லதுங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. அந்த சிரட்டையில் இருக்கிறதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்படி தட்டி சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா அப்படியே வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை தூவி அந்த சிரட்டையிலே வச்சு நம்ம வந்து சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நான் நாட்டு சக்கரை வச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொட்டாங்குச்சியில் அவிக்கிற புட்டு வந்து இந்த மாதிரியும் அவிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஓட்டை போட்டு அந்த சிரட்டை எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு லேயராக தேங்காய் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு, அதுக்கப்புறம் தேங்காய் இப்படி வச்சுக்கோங்க. நம்ம குக்கர் விசில் வர்ற அந்த இடத்துல இதை வச்சு மூடி போட்டுட்டிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம அவிச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த முறையில் தாங்க அவிப்பேன், நான் இப்படி அவிக்க மாட்டேன். அடுத்த டிப்பு வந்து நம்ம பூ கட்டும்போது நூல் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து சிக்கலாகவும் விழுந்துருங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டி அந்த சிக்கலை எடுத்து பூ கட்டுறதுக்குள்ளே நமக்கு வந்து போதும்னு ஆயிரும். இதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். நூலை வந்து இப்படி சிரட்டைக்குள்ளே கொடுத்துட்டு அந்த நூலு கண்டு அந்த சிரட்டையை வச்சு அப்படியே வந்து நம்ம கவத்திடலாம். கவத்திட்டு இப்போ வந்து நீங்கள் பூ கட்டும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோதான் நீங்கள் இழுத்தாலுமே உங்களுக்கு சிக்கலும் வராது. அதேமாரி நூல் பார்த்திங்கன்னா மூவ் ஆகாதுங்க, அந்த சிரட்டைக்குள்ளேயே இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் வந்து சிரட்டையை யூஸ் பண்ணி நம்ம வந்து செடி கூட வளர்க்கலாம். நான் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பக்கமும் நம்ம நூலோ இல்லை கயிறு இல்லைனா சணல் கட்டி இப்படி வந்து நம்ம வந்து பால்கனிலலாம் வைக்கலாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப தேவையில்லை. இதேமாரி நீங்கள் கொத்தமல்லி செடி கூட வைக்கலாம், மல்லி செடி, புதினா செடி கூட வைக்கலாம். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதேமாரி பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், எனக்கு வந்து மணி பிளான்ட் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து மணி பிளான்ட் நிறையாவே நிற்கிது. நான் வந்து இதேமாரி சிரட்டையிலையும் வச்சுருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே. இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிளாஸ்டிக் பவுலெலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆரோக்கியமான இந்த சிரட்டையை நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க. இது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அந்த காலத்துலலாம் சிரட்டையை வச்சு தாங்க நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சிரட்டையில் வந்து ஜீரண சக்தி ரொம்பவே இருக்குது. இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.